ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு தான் நம்புறேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இன்னைக்கு நான் டையை பத்தி தான் பேச போறேன். டை எப்படி நம்ம வீட்டிலேயே நல்லா அடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ நான் பண்றேன். ரொம்ப பேர் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல ரொம்ப பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் எனக்கு உங்க ஆதரவு தேவை. எப்படி டை நம்ம அடிக்கிறது ஸ்கின்ல எல்லாம் ஒட்டாமா அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் இந்த முன் நெத்தியில மாய்ஸ்சரைசிங் கிரீம் இருந்தா நீங்க முன் நெத்தியில மாய்ஸ்சரைசிங் கிரீம் தடவிக்கோங்க. இல்ல எனக்கு கிரீம் இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்க தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தடவிக்கோங்க. காதுக்கு பின்னாடி தடவிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடுல எல்லாம் ஒட்டாம இந்த சைடுல எல்லாம் தடவிக்கோங்க. தடவுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பார்ட்டிஷன் எடுக்கணும் டை அடிக்கிறதுக்கு. இது மாதிரி நம்ம பார்ட்டிஷன் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்ட்டிஷன் எடுத்து தான் நம்ம டை அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம நீட்டா நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்றேன். இதுல எந்த கிரீம் டையா இருந்தாலும் சரி, எந்த டையா இருந்தாலும் சரி, இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை இது மாதிரி தொடச்சிடணும். எஸ்டாஸ தொடச்சிடணும். அதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. தொடச்சிட்டு மிச்ச இந்த இருக்கிற டைய தான் இதை இது மாதிரி படுக்க வசத்துல வச்சு இது மாதிரி தான் டை அடிக்கணும். இது மாதிரியும் தான் டை அடிக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி பொசிஷன் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்படி அடிப்பாங்க. இப்படி அடிச்சீங்கன்னா இருக்கிற அந்த லிக்விட்லாம் சரியா தொடக்கவும் மாட்டாங்க. இது நம்ம ஸ்கின்ல படும், நம்ம ரூட்ல படும். அது அவ்வளவு நல்லது இல்லை. என்னதான் இருந்தாலும் கெமிக்கல் தான், ஹெர்பல்னு வாங்க. என்னதான் இருந்தாலும் கெமிக்கல் தான். அந்த மருதனையும் அவரையும் தான் ஹெர்பல். மிச்சது எல்லாம் எப்படி ஆனாலும் பிளாக் ஆகுறதுக்கு கெமிக்கல் கலந்துதான் இருப்பாங்க கொஞ்சமாச்சும். ஆனா போட்டிருப்பது நேச்சுரல்னு வாங்க. இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. அது இன்னொரு மெத்தட் சொல்றேன். அது உங்களுக்கு ஈஸியா இருந்தா, யாருக்கு ஈஸியா இருக்கோ அவங்க செஞ்சுக்கோங்க. கஷ்டமா இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நான் படிக்கிறப்ப ப்ரொசீஜரா சொல்லி கொடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, டை அடிக்கிறது இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். ரூட் எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கணும். பாருங்க, நான் சாய்வா எப்படி பொசிஷன் வச்சிருக்கேன்னு இந்த பொசிஷன்ல வச்சுக்கணும். இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி டை பிரஷ்ல டை எடுத்துக்கிட்டு இந்த பொசிஷன்ல வச்சு இப்படி, உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்படி ரூட்ல படாம, உங்களுக்கு ரூட்ல வலியவும் செய்யாது, ரூட்ல படாம இப்படிதான் அடிக்கணும். இது மாதிரிதான் டை அடிக்கணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் இந்த தூக்கி இது மாதிரி இப்படி அடிக்கணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்ப ரொம்ப பேர் என்ன பண்ணிடுறாங்க, இது மாதிரி கூட அடிச்சா கூட பரவாயில்ல, எல்லாம் அந்த இப்படி அடிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க அது மாதிரி ரொம்ப பேருக்கு ஏதோ எனக்கு ஏதோ தெரிஞ்ச கொஞ்சத்தான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் பண்றேன். இது மாதிரி நீங்க டை அடிங்க. அடிச்சுட்டு ஹேர் வாஷும் பாத்தீங்கன்னா நம்ம தலைய இது மாதிரி குனிஞ்சுதான் நம்ம ஹேர் வாஷும் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபேஸ்ல எல்லாம் படும். அதனால ஹேர் வாஷ் பண்றதும் தலைய இது மாதிரி குனிய வச்சு, இது மாதிரி குனிஞ்சு தலைய பைப் இது மாதிரி படுற மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. கண்ணை நல்லா இறுக்கி மூடிக்கணும். மூடிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி வெள்ளையா வர மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கண்ணை முடிச்சு நம்ம பார்க்கணும். அது மாதிரிதான் நம்ம டை அடிச்சதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். இது மாதிரி நீங்களும் வீட்லயே நல்லா டை அடிச்சு நீங்களும் அழகா இருங்க. வாங்க, நான் டை அடிக்கிற வீடியோக்குள்ள நம்ம போலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி இது மாதிரி தான் நம்ம டை அடிக்கணும். அப்போ தான் டை நம்மளால் ஈஸியாக சுலபமாக அடிக்க முடியும். இவங்களுக்கு இவங்க ஹேர் ஓவராக ட்ரையாக இருந்துச்சு. அதனால் இவங்க கார்னியரில் ஆலிவரா கலந்த பேக்கெட் கொண்டு அடிக்க சொன்னாங்க. நான் அதை அடித்து விடுறேன். இது மாதிரி தான் முன்னாடியெல்லாம் பார்த்து நம்ம பொறுமையாக அடிக்கணும். அடித்து நம்ம முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அசிட்டோன் போட்டு நான் அதை துடைப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். நான் டை அடிச்சனாவே எல்லாமே நல்லா அப்படியே தூங்கிடுவாங்க. அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னாங்க. அதனால் உடனே அடிக்கணும் அப்படின்னாங்க. நானும் அவங்க கொண்டு வந்த பாக்கெட்டை தான்
போட்டு அடிச்சு விட்டுட்டுருக்கேன் நான். அவங்க வந்து என்ன கொண்டு வராங்களோ அதை வந்து நான் அடிச்சு விட்டு அதுக்காக டை அடிக்கிறதுக்கான சார்ஜ் மட்டும் நான் வாங்கிக்குவேன். சில பேர் வந்து கொண்டு வருவாங்க, சில பேர் வந்து நான் வச்சுருக்க டையிலேயே அடிச்சிட்டும் போவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ பாருங்கள், நான் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அசிட்டோன் வச்சு நான் அவங்களுக்கு நல்லா துடைக்கிறேன். லைட்டாக பட்டிருக்க இடம் எல்லாமே துடைக்கிறேன் நான். டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணணும். நார்மல்னால் ஒரு தடவை பண்ணால் போதும். ஆயில் ஹேர்னால் நம்ம 2 தடவை ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு டை அடித்தா ரொம்ப நல்லது. டை அப்போ தான் நல்லா ஒட்டும். நம்ம முன்னாடியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பின்பக்கமும் நல்லா நான் வந்து நம்ம அதை வகுந்து நல்லா நம்ம பின்பக்கமும் நம்ம வந்து நல்லா நம்ம டை அடிக்கணும். இது வந்து நம்மளே தானே நம்ம வந்து பின்பக்கம்லாம் அடிச்சுக்க முடியாது. யாராச்சும் அடித்து விட்டால் தான் நம்ம அடிச்சுக்க முடியும். இது மாதிரி கரெக்டாக ஸ்கின்லாம் படாமல் நம்ம அடிக்கணும். எல்லாம் அடித்து முடித்தாச்சு. இப்போ இவங்களுக்கு 3/4 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், எங்கேயும் கருப்பு. வணக்கம்.